Good morning students. Today we have to discuss about Unit 11 Air. In the Chemistry chapter we have to finish changes around us and matter around us, and third chapter is Air. It is very interesting chapter. So today let us start the Air lesson. So first we have to discuss about introduction part. First is the air. What do you mean by air? Air is the mixture of gases that surrounds our planet Earth. Air ங்கிறது என்னதுப்பா? நிறைய gas particle எல்லாம் mix ஆகக்கூடியது தான் air. So it is essential for the survival of all the living things. இந்த வேர்ல்டுல உயிர் வாழக்கூடிய எல்லா லிவிங் திங்ஸுக்குமே எது பேசிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஏர். ஏர்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் ஆர்கான். இது எல்லாமே ஏர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ். இந்த ஏர்ல ஒவ்வொன்றும் எவ்வளவு பெர்சன்டேஜ் லெவல் வந்து அந்த கேஸஸோட மிக்ஸ் ஆயிருக்குங்கிறத அடுத்து பார்க்க போறோம். நைட்ரஜன் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 78.09%, and oxygen is 20.95%, and argon is 0.93%, and carbon dioxide is 0.04%. இது எல்லாம் இத்தனை கேஸஸும் சேர்ந்தது தான் ஏர். நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 100% வரும். இந்த 100% தான் எதுல இருக்குன்னா ஏர். ஏர்ல பிரசன்டா இருக்கக்கூடிய கேஸஸ் தான் இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், CO2. So these are the gases. இந்த கேஸஸ் எல்லாம் பிரசன்ட் ஆகக்கூடிய எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 100%. So ஏர்ல மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய கேஸஸ் வந்து 100%. The first one is nitrogen, oxygen, argon and CO2. Can you understand? Yes. Then second term is human beings. இப்ப நம்ம human being என்ன செய்றோம்? ஏரை வந்து சுவாசிக்கிறோம் இல்லையா? இப்ப breathe in, breathe out. இப்ப எந்த கேஸை நம்ம என்ன பண்றோம்? breathe பண்றோம் அப்படின்னா ஆக்சிஜன். At the same time எதை நம்ம வந்து ரிலீஸ் பண்றோம்? CO2 இல்லையா? இது வந்து நார்மலா நம்ம human beings. At the same time plants எடுத்துக்கிறோம். இப்ப பிளான்ட் எடுத்தா நம்ம ஹியூமன் பீயிங் உடைய ப்ராசஸ்க்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் பிளான்ட்ஸ். இப்ப பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்? பிரீத் இன், உள்ள இழுக்கிறது எது? CO2, and ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ் எது? ஆக்சிஜன். So these are the important terms. Next பார்த்தோம் அப்படின்னா இப்ப நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ்ல நம்ம எப்படி வந்து சுவாசிக்கிறோம், பிளான்ட்ஸ்ல வந்து எப்படி எல்லாம் சுவாசிக்கிறோம் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். இப்ப இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தோம், வெஹிக்கிள்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் சல்பர் டை ஆக்சைடு. These two gases they released from industries and vehicles. இது எல்லாமே இந்த ரெண்டு கேசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் இந்த கேஸை பேஸ் பண்ணி நிறைய நம்ம ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சயின்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங், ஆசிட் ரெயின். ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பார்த்திருப்போம், குளோபல் வார்மிங், இது எல்லாமே ஃபெமிலியரா நம்ம படிச்ச பேசிக் டேர்ம்ஸ் தான். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஏர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வேர்ல்டுல ஒவ்வொரு டேர்ம்ஸ், இப்போ நிறைய கேஸ் எதெல்லாம் வந்து ஏர்ல பிரசன்ட் ஆகுது, ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான், CO2 இதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு கேஸஸ பத்தி தனித்தனியா நம்ம படிக்க போறோம். the first கேஸ் பாருங்க. so ஆசிட் ரெயின் நமக்கு தெரியும், அமில மழை அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். so நெக்ஸ்ட் வந்து குளோபல் வார்மிங். இது மூணுமே எது ரிலேட்டடா உள்ளது? ஏர் ரிலேட்டடா நம்ம படிக்கக்கூடிய டேர்ம்ஸ். இதுல நம்ம இம்பார்ட்டன்டா எது படிக்க போறோம் அப்படின்னா the first gas is oxygen. so introduction part உங்களுக்கு புரிஞ்சுச்சா? so ஏர்ங்கிறது என்ன, ஏர்ல எத்தனை டைப்பான கேஸஸ் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா there are the 4 types of gases: nitrogen, oxygen, argon, CO2. ஒவ்வொன்னோடைய பெர்சன்டேஜ் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு எத்தனை இருக்கும்? 100%. அடுத்து நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன பார்த்தோம்? ஹியூமன் பீயிங்ஸ்ல அதனுடைய கேஸஸ் வந்து எதை நம்ம பிரீத் பண்ணுவோம், எதை ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்து பிளான்ட்ல பார்த்தோம்.
நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லெவல்ஸ்ல பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the first gas என்ன அப்படின்னா ஆக்சிஜன். so ஆக்சிஜன்ங்கிறது என்ன அப்படின்னா all living things in the world need oxygen. இந்த வேர்ல்ட்ல வாழக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஆக்சிஜன். we cannot imagine the world without oxygen. என்ன செய்யாது? நம்ம இந்த வேர்ல்ட்ல உயிர் வாழணும்னா காற்று இல்லாம நம்மளால உயிர் வாழ முடியுமா? அதை நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா? பாசிபிள் கிடையாது. சோ இந்த வேர்ல்ட்ல வாழக்கூடிய ஒவ்வொரு லிவிங் திங்ஸுக்கும் எது ரொம்ப அவசியமானது? ஏர். சோ ஸ்பெஷலி ஆக்சிஜன். இப்ப ஆக்சிஜன் இல்லாம நம்மளால சுவாசிக்காம நம்ம உயிர் வாழ முடியாது. இப்ப ரொம்ப பாசிபிளானது எது அப்படின்னா ஆக்சிஜன். இத ஃபர்ஸ்ட்னு எந்த சயின்டிஸ்ட் வந்து இதை டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஸ்வீடிஷ் கெமிஸ்ட். அவருடைய நேம் என்ன அப்படின்னா C.W. Scheele. the first famous scientist. எதை டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னா ஆக்சிஜன். எந்த இயர்? 1772. சோ இவருடைய நெக்ஸ்ட் ஆக்சிஜனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் யாருன்னா C.W. Scheele. எந்த இயர் அப்படின்னா 1772. எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே ஃபயர் ஆகுறதுக்கு எது ரொம்ப பேசிக்கா தேவை அப்படின்னா ஏர். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா he called the gas fire air. சரிங்களா? இப்ப ஃபயர் ஏர் அப்படிங்கிற ஒரு நேம வந்து உருவாக்குனாரு. அப்ப ஃபயர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்கா என்ன தேவை அப்படின்னா அந்த ஏர். சோ இதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் C.W. Scheele. எந்த இயர்னா 1772. சோ அட் த சேம் டைம் இத வந்து என்ன செய்யணும் இண்டிபெண்டா வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சாங்க, யாருக்கு சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஜோசப். ஆக்சிஜனை வந்து யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா ரெண்டு சயின்டிஸ்ட். சோ யாருக்கு அதிக சப்போர்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஜோசப் பிரீஸ்லி. இவர் வந்து பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். இவருடைய நேம் என்னன்னா ஜோசப் பிரீஸ்லி. எந்த இயர் கண்டுபிடிச்சானா 1774. நெக்ஸ்ட் இந்த ஆக்சிஜீன்ஸ்ங்கிற ஒரு கிரீக் வேர்டை யார் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனார் அப்படின்னா லவாய்சியர். லவாய்சியர்ங்கிறது ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அவர் வந்து கிரீக்ல வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா கிரீக் வேர்டு யூஸ் பண்ணாரு. அதுக்கு பேர் ஆக்சிஜீன்ஸ். ஆக்சிஜீன்ஸ்னா என்ன அப்படின்னா ஆசிட் ப்ரொடியூசர். அதுக்கு பேர் என்ன? ஆசிட் ப்ரொடியூசர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சிஜனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்யூரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய அக்யூரன்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் abundant element on the earth by mass and the third most abundant element. அதாவது ஆக்சிஜன்ங்கிறது வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து மோஸ்ட் abundant element. ஆனா நம்ம எர்த்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட், நம்ம யூனிவர்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்டான எலமெண்ட் சொல்லுவோம். எது அப்படின்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம். இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் யூனிவர்ஸ்ல என்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு எலமெண்ட். இந்த ரெண்டுலையும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொரு ஆக்சிஜனும் பிரசன்ட் ஆகக்கூடியது எது அப்படின்னா டை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டை அட்டாமிக் மாலிகுல். This oxygen mostly present in the diatomic molecule. அதுதான் என்ன அப்படின்னா O2. அப்ப ஒவ்வொரு அட்மாஸ்பியரை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா அது மாறும். மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிஜன் என்ன இந்த கேசஸ் என்ன செய்யும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போட்டோசிந்தசிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை செய்ய எது தேவை? இப்ப நார்மலா பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்ல வந்து ஒளிச்சேர்க்கை செய்யணும்னா எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா குளோரோஃபில், பச்சையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது வந்து அதிகமா இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? சோ அதாவது சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி அதுல இருந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். பாருங்க கார்பன் இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு இது என்ன பண்ணுனா இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா எனர்ஜி ஃப்ரம் த சன். சன்ல இருந்து என்ன பண்ணுது? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. ஸ்டோர் பண்ண எனர்ஜி என்ன செய்யுது? பிளான்ட்டுக்கு கொடுக்குது. இப்ப அதுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை, H2O. அதோட என்ன தேவை? CO2. இது ரெண்டும் சேர்ந்து இந்த சன்ல இருந்து உள்ள ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இந்த ரெண்டும் என்ன செய்யுது?
ரெண்டு ஆக்ஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த C6H12O6 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப நமக்கு ப்ரொடியூஸ் பண்றது எதுனா ஒரு குளுக்கோஸ வந்து என்ன செய்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப ஆக்சிஜன் கேஸை ரிலீஸ் பண்ணி ஒரு குளுக்கோஸ ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஆக்சிஜன், அக்யூரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சோ இந்த அக்யூரன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது ஆக்சிஜன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான எலிமெண்ட். அதை விட ரொம்ப இந்த யூனிவர்ஸ் லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான எலிமெண்ட் ஹைட்ரஜனும் ஹீலியமும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா இந்த அட்மாஸ்பியரிக்கோட டெம்பரேச்சரை பொறுத்து என்ன செய்யும், அட்மாஸ்பியரிக் ஏர் ஸ்டேட்டை பொறுத்து ஏரோட ப்ராசஸ் வந்து என்ன செய்யும், மாறும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்ல வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கணும்னா கண்டிப்பா அந்த பிளான்ட்ல எது அதிகமா இருக்கணும்னா குளோரோஃபில் அதிகமா இருக்கும். குளோரோஃபிலோட ப்ராசஸ் என்னன்னா சன்ல இருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து கேதர் பண்ணி எதா ப்ரொடியூஸ் பண்ணுது, குளுக்கோஸா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் இந்த கேஸ். அந்த CO2ங்கிறது என்னப்பா டயட்டாமிக் மாலிகுல் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ அந்த CO2 பிளஸ் 6H2O இந்த ரெண்டும் வந்து ஆக்ட் ஆகுறதுக்கு எது தேவை, சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இது ரெண்டும் என்ன செய்யுது, ஆக்ட் ஆகி நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது. Can you understand? Yes, இத பேஸ் பண்ணி ஒரு டேபுலேஷன் கொடுத்திருப்பாங்க பாரு. percentage of oxygen அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, 21%. அடுத்து வாட்டர்ல 88ல இருந்து 90% இருக்கு. ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆகும்போது பிளான்ட் அண்ட் அனிமல்ல வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, 60 to 70%. அட் த மினரல்ஸ்ல பாத்தீங்கன்னா 45 to 50%. அப்ப அட்மாஸ்பியரிக் லெவல்ல எத்தனை வாட்டர், பிளான்ட், அனிமல், மினரல்ஸ் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வந்து ஸ்டேட் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது ஃப்ரீ ஸ்டேட்டா இருந்தா என்ன நடக்கும், கம்பைன் ஆகும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. இந்த டேபுலேஷன் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, percentage of elements in the earth crust. இதுல ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா. இதுல ஒவ்வொன்னு பாருங்க, மெக்னீசியம், Kங்கிறது பொட்டாசியம், Na sodium, and Ca is the calcium, and Fe is the iron, and Al is the aluminium, and Si is the silicon. இதுல ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0 ஆக்சிஜன், சிலிகான், அலுமினியம், அயான், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அதர்ஸ். ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்களா. இந்த கலர் ஒவ்வொரு கலர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் எதுல இருக்குன்னா சிலிகான்ல தான் இருக்கு. அதனாலதான் ஆக்சிஜனை வந்து மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த எர்த் கிரஸ்ட். அப்ப ஆக்சிஜனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜ் ஒவ்வொரு ஃப்ரீ ஸ்டேட்டா இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும், கம்பைன் ஸ்டேட்டா இருந்தா எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும். அப்புறம் எந்தனால வந்து இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் என்ன, இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். இந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா it is water on the surface of the earth. The atomic molecule oxygen is known as the ozone is present in the upper layer of the atmosphere. நம்ம அட்மாஸ்பியரை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அப்பர் லேயர் தான் இந்த ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு எலமெண்ட்டை பார்த்தோன்னா இது எல்லாமே எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்லயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் லெவல்ல என்ன இருக்கு, இந்த கேசஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் வந்து எது அதிகமா இருக்குன்னா ஆக்சிஜன். அதனாலதான் ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் அ கலர்லெஸ். ஆக்சிஜன் என்ன இருக்காது, கலர் இருக்காது. அண்ட் அடோர்லெஸ், மனம் இருக்காது. அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ், என்ன இருக்காது, டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் இருக்காது, கலர் இருக்காது, மனம் இருக்காது. எதுவுமே எது இருக்காது, ஆக்சிஜன். இதுதான் இதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். Next, it is a poor conductor of heat and electricity. என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டிய என்ன பண்ணாது, ஒழுங்கா கண்டக்ட் பண்ணாது. அதனாலதான் ஆக்சிஜன் என்ன சொல்றோம்னா புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். ஹீட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டையுமே கரெக்டா கண்டக்ட் பண்ணாது. The next, oxygen dissolves readily in cold water. எதுல வந்து படியும், கோல்டு வாட்டர்ல தான் அதிகமா படியும். Do you know பாருங்க, oxygen is about 2 times more soluble in water. என்ன பண்ணுமா, 2 times இல்லனா அதை விட அதிகமா என்ன பண்ணும்னா soluble ஆகும் வாட்டர்ல. தென் அதுக்கப்புறம் தான் இது நைட்ரஜன்.
If it had the same solubility as nitrogen, then less oxygen would be present in seas, lakes and rivers. இந்த seas, lakes, oxygen இதுல ரிவர்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுடைய லெவல் என்ன இருக்கும்? ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் தான் என்ன செய்யும்? ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். Then it will make life much more difficult for living organism. அப்ப நார்மலா நம்ம ஆக்சிஜன் கேஸ்ங்கிறது வந்து ஆக்சிஜன்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் த கேஸ். சாலியபிலிட்டி கரையக்கூடிய தன்மை எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா எதுல கம்மியா இருக்கும்? இந்த லேக்ஸ், சீஸ், ரிவர்ஸ்ல எல்லாம் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது ஆல் மோர் ஆர் லெஸ் இந்த லிவிங் ஆர்கானிசம் எடுத்தா ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யும்? ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட் இட் இஸ் டென்சார் தென் ஏர். டென்சார்னா அடர்த்தின்னு சொல்லுவோம். காற்றை விட அதிகமான அடர்த்தி எதுல இருக்கு? ஆக்சிஜன்ல. இட் கேன் பி மேட் இன்டு லிக்விட் at high pressure and low pressure. எப்படி இருக்கும்னா இதோட பிரஷர் அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும், டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா லோவா இருக்கும். ஆனா இட் சப்போர்ட்ஸ் கம்பஸ்டன். கம்பஸ்ட்னா எரியக்கூடிய தன்மை. இப்ப என்ன பண்ணுது? இட் சப்போர்ட்ஸ் எரியக்கூடிய தன்மை இந்த ஆக்சிஜன்ல அதிகமா இருக்கும். Can you understand? Yes. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆக்சிஜனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கம்பஸ்டிபிலிட்டி. கம்பஸ்டிபிலிட்டினா எரியக்கூடிய தன்மை. எரியக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்னா ஆக்சிஜன் இஸ் a non-combustible gas. என்ன கிடையாது? எரியக்கூடிய தன்மை கிடையாது. as it does not burn on its own. என்ன கிடையாது? அதுவாகவும் என்ன செய்யாது? தன்னைத்தானே என்ன செய்யாது? எரியாது. but it supposed to combustion of other substance. அது வந்து இந்த கம்பஸ்டிபிலிட்டில ஆக்சிஜன்ங்கிறது என்னது? நான் கம்பஸ்டபிள் கேஸ். தானா என்ன செய்யாது? அது எரியக்கூடிய தன்மை கிடையாது. என்ன கிடையாது? டஸ் நாட் பர்ன் ஆன் ஓன். ஓனா என்ன செய்யாது? எரியாது. சப்போஸ் அது எரியணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு சப்ஸ்டன்ஸோட சேர்ந்துதான் என்ன செய்யும் அப்படின்னா எரியும். அடுத்து ஒரு டூ யூ நோ கொடுத்திருப்பாங்க. ஆக்சிஜன் ஹாஸ் அ கெப்பாசிட்டி டு பர்ன் இட்செல்ஃப். ஸ்ட்ரைக்கிங் அ மேட்ச் ஸ்டிக் will be enough to burn all the oxygen in our planet's atmosphere. ஆக்சிஜன்ங்கிறது வந்து கெப்பாசிட்டி அதிகமா இருக்க, எரியக்கூடிய தன்மை அதிகமா இருக்காது. ஆனா வேற சப்ஸ்டன்ஸோட சேரும் போது என்ன செய்யும்? அது எரியும். அடுத்து பாருங்க, இதான் கம்பஸ்டிபிலிட்டி. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ். லைக் மெட்டலோட என்ன பண்ணா ரியாக்ட் பண்ணும். மெட்டல்ல நம்ம எதை சொல்லலாம்? சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம். ஸோ தீஸ் ஆர் த மெட்டல்ஸ். இதில் நம்ம எந்த மெட்டலை வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம்ங்கிற மெட்டலை நம்ம எடுத்துக்கலாம், பொட்டாசியம் எடுத்துக்கலாம், மெக்னீசியம், அலுமினியம், இது எல்லாமே மெட்டல்ஸ். இந்த மெட்டல்ஸோட இந்த ஆக்சிஜன் என்ன செய்யுது? ரெண்டும் சேரும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மெட்டல் ஆக்சைடு கிடைக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்ங்கிறது ஒரு மெட்டல். அப்ப 4Na சோடியம், O2 ஆக்சிஜன். இப்ப சோடியம் பிளஸ் ஆக்சிஜன் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? சோடியம் ஆக்சைடு கிடைக்குது. இப்ப சோடியம் ஆக்சைடோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது? 2Na2O. இதான் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். அடுத்து ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். எதெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பாருங்க, நான் மெட்டல்ஸ்ங்கிறது வந்து எதெல்லாம்? ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் வேரியஸ் நான் மெட்டல்ஸ். எதெல்லாம் நான் மெட்டல்ஸ்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், இது எல்லாமே நான் மெட்டல்ஸ். எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். இது ஒரு நான் மெட்டல். ஒரு நான் மெட்டலும் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்தா என்ன கிடைக்கும்? நான் மெட்டாலிக் ஆக்சைடு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுடைய கெமிக்கல் நேம் என்னப்பா? C. அண்ட் ஆக்சிஜன் வந்து O2. C plus O2 gives என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. Can you understand? இதான் ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். அப்ப ஒரு மெட்டலோட சேரும்போது மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. அட் த சேம் டைம் நான் மெட்டலோட சேரும்போது நான் மெட்டாலிக் ஆக்சைடு கிடைக்குது. Can you understand? Yes. இதுக்கு ரெண்டு டேபுலேஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சிஜன்ங்கிறது எதெல்லாம் மெட்டல்ஸ்? பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், அயன், copper, then Ag, then Au and platinum. Agங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா சில்வர் and
Au platinum. ஒவ்வொன்றும் பாருங்க பொட்டாசியத்தோட ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும். அப்ப இதுல இருந்து ப்ரொடக்ஷன் எப்படி கிடைக்குமா பொட்டாசியம் ஆக்சைடு கிடைக்கும். ஹீட் பண்ணும்போது மெக்னீசியத்தை ஹீட் பண்ணும்போது மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கும். ஹீட்டிங் ஸ்லைட்லி என்ன பண்றோம் கால்சியம் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு கிடைக்குது. Feங்கிறது அயன். அயனை பண்ணும்போது என்ன கிடைக்குது அயன் ஆக்சைடு கிடைக்குது. Cuங்கிறது என்ன அப்படின்னா குப்ரிக் ஆக்சைடு. குப்ரிக் ஆக்சைடுங்கிறது வந்து இதை வந்து ஹீட் இந்த டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது குப்ரிக் ஆக்சைடா கிடைக்குது. Agங்கிறது வந்து சில்வர். சில்வரோட சேரும்போது சில்வர் ஆக்சைடு கிடைக்குது. அண்ட் ஈவன் அட் த ஹை டெம்பரேச்சர் இதுல வந்து எந்த ஒரு இந்த பிளாட்டினம் இதெல்லாம் என்ன கிடையாது எதுவுமே எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. there is no action. Can you understand? Yes. இந்த potassium oxide K2O, magnesium oxide MgO, அடுத்து calcium oxide CaO and iron oxide Fe3O4. cupric oxide ஓட chemical formula CuO and silver oxide is Ag2O. Then this is the metals and the non-metals. எதெல்லாம் non-metals? Carbon, nitrogen, sulfur and phosphorus. இப்ப கார்பனோட சேரும்போது என்ன கிடைக்கும் கார்பன் டை ஆக்சைடு. நைட்ரஜனோட சேரும்போது நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்பரோட சேரும்போது சல்பர் டை ஆக்சைடு அண்ட் பாஸ்பரஸோட சேரும்போது பாஸ்பர் ட்ரை ஆக்சைடு ஆர் பாஸ்பரஸ் பென்ட் ஆக்சைடு. மோனோ டை ட்ரை பென்டா தெரியுமா மோனோனா சிங்கிள், டைனா 2, ட்ரைனா 3 அண்ட் பென்டா அப்படின்னு சொல்லும்போது 5. So chemical carbon dioxide chemical formula CO2 and nitric acid NO, sulfur dioxide SO2 and phosphorus trioxide P2O3, phosphorus bent oxide P2O5. Can you understand? Yes. The next enna paaka porona fourth category reaction with hydrocarbons. hydrocarbon oda serumbodhu oru hydrocarbonum plus oxygenum serumbodhu enna kedaikum கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அதை ஹீட் பண்ணும்போது ஒரு வாட்டர் வேப்பரோட என்ன கிடைக்குது ஒரு எனர்ஜி கிடைக்குது. எனர்ஜில இருந்து கிடைக்கக்கூடியது ஒரு லைட். இதுதான் ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ். அட் த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ரஸ்டிங். துருப்பிடிக்கிறன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான். இதுல பாத்தீங்கன்னா the process of conversion of iron into hydrate from the oxide எப்படி கிடைக்குது அப்படின்னா அயன் 4Fe அயன் வந்து ஒரு ஆக்சிஜனோட சேரும்போது என்ன கிடைக்குது 2Fe2O3 கிடைக்குது. அதே Fe2O3 இந்த கிடைச்ச இந்த அயன் என்ன செய்யறோம் அப்படின்னா பிளஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட மிக்ஸ் பண்றோம், அடுத்து என்ன பண்றோம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா Fe2O3 and H2O. So இதான் வந்து ரஸ்டிங். இப்ப கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கம்பஸ்டிபிலிட்டி பார்த்தோம், அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்த்தோம், ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ் பார்த்தோம், ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தோம், அடுத்து ஃபிஃப்த் ஒன் ரஸ்டிங். Can you understand? Yes. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து யூசஸ் நிறைய இருக்கு பாருங்க. It is used as oxyacetylene cylinder for cutting and welding metal. எதுக்கு யூஸ் ஆகுது கட்டிங்க்கும் அண்ட் வெல்டிங் ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆகுது. மெட்டலை வந்து வெல்டிங் பண்றதுக்கும் கட் பண்றதுக்கும். அண்ட் எது யூஸ் ஆகுது இந்த oxyacetylene cylinder. ஓகே அப்பா இதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகுதுன்னா ஆக்சிஜன். It is used to remove carbon impurities from steel. அதாவது impurities அப்படின்னு சொல்லும்போது அதுல உள்ள சின்ன சின்ன துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா adding impurities எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்தது. அந்த மாதிரி ஸ்டீல்ல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அதுல உள்ள ஒரு சில தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஆக்சிஜன் யூஸ் ஆகுது. அடுத்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் ஃபார் ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு எது யூஸ் ஆகுது இந்த ஆக்சிஜன். அடுத்து இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ராக்கெட் ஃபியூவல் எரிபொருள் என்ன செய்யுது யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் பை ஸ்கூபா டிரைவர்ஸ் அண்ட் மவுண்டைனர்ஸ், ஆஸ்ட்ரானட்ஸ், பேஷண்ட்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல பார்த்துருப்போம் இல்லையா. நம்ம ஆக்சிஜனுக்கு வந்து என்ன செய்வோம் அந்த ஆக்சிஜனுக்கு ஒரு மூக்குல வந்து மாட்டிருப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டுக்கு இது என்ன செய்யுது யூஸ் ஆகுது. மிக்ஸ்டு வித் பவுடர் charcoal is used as explosives. என்ன பண்றது அந்த பவுடராவும் என்னது charcoal நிலக்கரி இருக்கு இல்லையா. சோ அதுலயும் நமக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது.
அடுத்து it is used in the synthesis of methanol and ammonia. இது வந்து எதுல இருந்தா யூஸ் பண்ணாங்கன்னா மெத்தனால்லையும் அம்மோனியா. So these are the uses. So இந்த ஏர் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தோம். அடுத்து ஆக்சிஜன் பார்த்தோம், ஆக்சிஜன்னா என்ன, அடுத்து அக்யூரன்ஸ் பார்த்தோம், அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அடுத்து லாஸ்ட் என்ன பார்த்தோம், அதோட யூசஸ். Dear students, the remaining portion we will see next class. Thank you students, thank you.